நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்ற வார்த்தை, நீ நொறுங்கி போனவன் அல்லது நொறுக்கப்பட்டவன் என்று உணர்ந்து கொள்வாயானால் தேவனை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து செவி என்பதாகும். சங்கீதம் 34 18 19 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த கருத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 34 குறித்து நாம் வாசிக்கும் போது தாவீது தன் வாழ்வில் சந்தித்த ஆபத்துகள் மற்றும் கர்த்தருடைய விடுதலையை உணர்ந்து பாடிய ஒரு நன்றி அறிதலின் சங்கீதம் ஆகும். இந்த பாடல் கர்த்தரை எந்த காலத்திலும் ஸ்தோத்தரிப்பதையும் அவருக்கு பயந்து அவரை சார்ந்து வாழ்பவர்களை அவர் பாதுகாப்பார் என்பதையும் வலியுறுத்துகின்றது. இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை உள்ளது ஒரு பகுதியாக இருக்கிறது. எந்த பகுதி சொல்லுகிறது? கர்த்தர் நீதிமான்களை கண்ணோக்கி அவர்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து நொறுங்குண்ட உள்ளம் உடையவர்களை காப்பாற்றுகிறார் என்பதாகும். நாம் 18ஆம் வசனத்தை நாம் சிந்திப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். உள்ளம் நொறுங்குண்டவர்களுக்கும் ஆவியில் சோர்வடைந்து போனவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாக இருந்து அவர்களை தேற்றுகிறார் என்பது இங்கே நாம் அறிகின்றோம். சங்கீதம் 51:17 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிப்பதில்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 72:4 நான் வாசிக்கிறோம், ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நொறுங்குண்ட இருதயம் என்பது தன் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தேவனிடம் சொல்லி இருதயம் உடைந்து அழுவது ஆகும். உள்ளே கசடு எதுவும் இல்லாதிருப்பதனால் இப்படிப்பட்டவர்களின் அருகில் வந்து அவர்களை தேவன் ரட்சிக்கிறார். உள்ளம் நொறுங்கி போனவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள், ஆவியிலே நறுங்குண்டவர்கள் தங்கள் விண்ணப்பத்தையும் ஏக்கத்தையும் வலியையும் தேவனிடத்திலே அவர்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் கற்பிக்கப்படுவதாகும். அநேகர் இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் இருந்தால் ஒன்றில் யாரிடத்திலும் அதை சொல்லாமல் தனக்குள்ளே புழுங்கி கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படி இருதயம் நொறுங்கி போனவர்கள், ஆவியிலே நறுங்குண்டவர்கள், தங்கள் ஜீவனிலே கசப்பும் வலியும் வேதனையும் கொண்டவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள துணிகின்றார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், அதை ஊரெல்லாம் மற்றவங்களெல்லாம் போய் சொல்லியே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கு தாவீது நமக்கு சொல்லி தருகிற ஒரு பாடம், தேவனை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்க வேண்டும் என்பதாகும். தேவனிடத்திலே நம்முடைய இருதயம் நொறுங்கி போனதையும் ஆவி நறுங்குண்டு இருப்பதையும் தேவனிடத்திலே கொண்டு போக வேண்டும். இருதயத்தின் வலியை
ஆவியிலே உண்டாகிற வேதனையை தேவனிடத்திலே கொண்டு போக வேண்டும். அதை தேவன் பார்த்து அருகில் வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே இருதயம் நொறுங்குண்டவர்களும் ஆவியில் நறுங்குண்டவர்களும் தேவனை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இரண்டாவது 19ஆம் வசனம் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்பதாகும். மேல 15ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். தேவனை நாடி உண்மையில் வாழ்பவர்களை துன்பம் துரத்தும், வேதனைகள் நசுக்கும். ஆனாலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார். நீதிமான் என்பது தேவனுடைய நீதியை சுமந்து தெரிகிறவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை சுமந்து தெரிகிறவர்கள், விசுவாசத்தினால கிடைக்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதனால் கிடைத்த அந்த நீதியை சுமந்திருக்கிறவர்கள் இந்த பூமியில் சிலரே இருப்பார்கள். எல்லோரும் சாத்தானின் நீதியை சுமந்து தெரிவார்கள். அதாவது தேவனுடைய பார்வையிலே அநீதியும் அக்கிரமங்களையும் அசுத்தங்களையும் சுமந்து தெரிகிற மக்கள் கூட்டம். அவர்கள் மத்தியிலே தேவனுடைய நீதியை, தேவனுடைய வெளிச்சத்தை, தேவனுடைய பரிசுத்தை சுமந்து தெரியும் போது போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கும், நெருக்கடிகள் அதிகமாகவே இருக்கும். பிசாசானவனும் இந்த உலகமும் துரத்தி கொண்டே இருக்கும். இயற்கையின் சீற்றங்கள் எல்லாம் நம்மேல் புரண்டு வருவதை போன்ற சூழல்கள் எல்லாம் உண்டாகும். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நீதிமான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நீதியை தனக்குள்ளே நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பரலோகத்தின் தேவனை நோக்கி தனக்கு நீதியை ரிலீஸ் பண்ணி இருக்கிறாரு. அந்த நீதியின் தேவனாகிய அவரை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு செபிக்கிற மனிதனாய் இருக்கும்போது தேவன் அந்த உபத்திரவங்களிலே கடந்து வந்து, அந்த போராட்டங்களிலே கடந்து வந்து உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆக நீதிமான்களுடைய உபத்திரவத்திலே கர்த்தர் அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். இருதயம் நொறுங்கி போனவர்களும் ஆவியிலே நறுங்குண்டவர்களும் நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களை கொண்டிருக்கிறவர்களும் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, பரலோகத்தை ஏறிட்டு பார்த்து அன்றாடம் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வல்லமையும் பராக்கிரமும் நம்ம மேல கடந்து வந்து நம்மை விடுவிக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் நறுங்குண்டு ஆண்டவரே துண்டாக்கப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் உபத்திரவங்களை அடைகிறவர்களாய் இருக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ணு. எங்களை விட்டு விலகாமல் இருந்து எங்களோடு நீர் எல்லாவற்றிலும் இடைப்பட்டு ஆண்டவரே வாழ்ந்து எங்களை பலப்படுத்தி விசுவாசத்திலே நிலைநிறுத்தி பரிசுத்தத்திலும் நீதியிலும் நிலை கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமேன். God bless you.